பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. குரு பகவான் வக்ரமாக கூடிய காலம் வந்தாச்சு. குரு வக்ரத்தினால துளாராசி என்பவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் தீமைகள் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்க போறோம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல். மே மாதம் 1ஆம் தேதியே குரு உங்க ராசிக்கு 8ஆம் இடமான ரிஷப ராசிக்குள்ள வந்துட்டார். வரக்கூடிய புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி 9/10/2024 அன்னைக்கு குரு வக்ரமாகிறார் ரிஷப ராசியில. தை மாதம் 22ஆம் தேதி 4/2/2025 அன்னைக்கு அந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார், அதுவும் ரிஷப ராசியில. இப்போ வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிறது இல்ல, வக்ரமாகிறதும் வக்ர நிவர்த்தி ஆகிறதும் ரிஷப ராசிக்குள்ளேயே நடக்குது. இது உங்களுடைய துலா ராசிக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில நடக்குது. ஆல்ரெடி அஷ்டம குரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஆனா ராகுகேதுவனுடைய அமர்வும் சனியனுடைய அமர்வும் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துலதான் இருக்குது, தொந்தரவு சொல்லக்கூடிய இடங்கள்ல இல்ல. குரு மட்டும் இப்ப 8ஆம் இடத்துக்கு போய் மறைஞ்சாச்சு, அஷ்டம குரு ஆயாச்சு. சோ இது நல்லதா சார் துலாத்திற்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம் அப்படின்னா, முதல்ல அஷ்டம குருவே நல்ல விஷயம்தான் துலாத்திற்கு. ஏன்னா 3/6க்கு அதிபதி குரு பகவான். துலா ராசிக்கு நன்மைகளை சிறிதும் கூட செய்யாத கிரகம். பாருங்க, துலா ராசி துலா லக்னத்துல இருந்தீங்க அப்படின்னா குரு தசை வந்தவங்க, குரு புத்தி நடந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் கேட்டு பாருங்க, குரு எவ்வளவு கடுமையான சூழல்களை தர்றாரு இந்த துலா லக்ன நண்பர்களுக்கு அப்படிங்கறத கேட்டு பாருங்க. அந்த காலகட்டங்கள்ல செத்து பழச்சன்னு சொல்றவங்க தான் 199% இருப்பாங்க. இதுலயா இந்த பதிவை கேட்கக்கூடிய யாராவது ஒருத்தர் துலா லக்னமா இருந்தா நீங்க சொல்லுங்க, குரு தசையை கடந்து வந்தா நீங்க சொல்லுங்க. அவ்வளவு பாதிப்புகளை தரக்கூடிய கிரகம் குரு. அப்படிப்பட்ட கிரகம் கெட்டவன் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சாச்சு, வக்ரமும் ஆக போறாரு. கெட்டவன் கெட்டு போயிட்டான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. 6க்குடையவர் 8ஆம் இடத்துல மறைவது அப்படிங்கிறது ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருப்பது நன்மை. கூடவே அங்க வக்ரமாகிறார். வக்ரம் அப்படிங்கிறது இயல்புக்கு மாறான நிலை அப்படின்னாலும் அதிக பலம் வாய்ந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வக்ரம். அந்த குருவினுடைய ஒளிக்கதிர்கள் பூமிக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த குரு பலமும் ஆகிறார், வக்ர பலம் அப்படிங்கிறது. சோ இது துலாத்திற்கு எல்லா விதத்திலையும் நன்மைதான். என்னென்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத 1 by 1 நம்ம பார்க்கலாம். முதல்ல அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் என்ன செய்ய போறார்? இவர் 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல, 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல, 3/6க்கு அதிபதி 8ஆம் இடத்துல. இதற்கு முன்பு உங்கள் மீது இருந்து வந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் எல்லா விதமான தொந்தரவுகளுக்கும் நிவர்த்தி இந்த வக்ரகுரு காலத்துல கிளக்கி போகுது. கண்டிப்பாக அது என்னென்ன பிரச்சனைகள்னு பார்த்துடலாம். பங்காளி தகராறு, நில பிரச்சனை, பூர்வீக சொத்து பாக பிரிவினை செய்யக்கூடிய பிரச்சனை, பத்திர பதிவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள், பேங்க்ல லோன் இஷ்யூ போயிட்டு இருக்கிறது, செக் பவுன்ஸ், அந்த மாதிரி ஒரு பெனால்டி, இந்த மாதிரி விஷயங்கள், வீட்டு மேல கடன் வாங்கினது அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி பேப்பர் டாக்குமெண்ட் சம்பந்தமா எந்த தொந்தரவுகள் இருந்தாலும், பாக பிரிவினை சம்பந்தமா எந்த தொந்தரவுகள் இருந்தாலும், நிலம் சம்பந்தமா எந்த தொந்தரவுகள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆவதற்குண்டான வேலையை இந்த குரு பகவான் செய்ய போறார். வக்ரகுரு 8ஆம் இடத்து வக்ரகுரு. சோ ஃபர்ஸ்ட் இது ஒரு விஷயம். ரெண்டாவதா, கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளை ஜெயிப்பதற்குண்டான வல்லமையை உங்களிடம் இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார். தெரியாத எதிரிகளை கூட ஜெயிக்கிறதுக்கு உண்டான வல்லமை கேட்கறக்கே இவ்வளவு நல்ல விஷயமா இருக்கு இல்லையா? எதிர்ப்புகள் இல்லாத காலத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார். இரண்டாவதா, கடன் அதிகப்படியாக இருக்குது துலாத்திற்கு. நிறைய கடன் காட்சிகள் இருக்கீங்க, நிறைய பொருளாதார நெருக்கடியில் இருந்துட்டு இருக்கிறீங்க. கடந்த காலங்கள்ல துலாம் 4ஆம் இடத்துலயும் 5ஆம் இடத்துலயும் சனி பயணித்தாலும் பொருளாதாரத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்புகளை தான் சொல்லுது. சோ அப்படி இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கடன் நிவர்த்தி ஆவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியே தீரும். இருக்கிற கடனை எப்படியெல்லாம் அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துது. சில நபர்களுக்கு சின்னதா கடன் இருக்கும், அந்த கடனை மறுபடியும் அதிகப்படுத்தி அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு அந்த கடன் வாங்கி
அடுத்தடுத்து டெவலப்மெண்ட்டை கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இவ்வளவு நாள் கடன் கிடைக்கவே இல்லை, ஒரு பிசினஸ் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருக்கோம், அது தட்டி போயிட்டே இருக்கு அப்படிங்கிற மன அழுத்தம் எல்லாம் இருந்ததுன்னா இனிமேல் அந்த மன அழுத்தம் வரப்போறது கிடையாது. குரு வக்ரம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். நினைச்ச பணம் நினைச்சபடியா கைக்கு வர்றதுக்கு உண்டான சூழ்நிலையை அது ஏற்படுத்திடும். அப்போ கடன் இருந்தா அடைக்கிறதுக்கு உண்டான தன்மையும் கொடுக்குது. மேலுக்கு மேலும் கடன் வாங்கி சின்ன கடன் அடைச்சிட்டு பெருசா கடன் ஏற்படுத்தி நல்ல டெவலப்மெண்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் கொடுத்துருது. பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இங்க ஒன்றும் வேலைக்கு ஆகாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம முன்னேறணும்னு சில முடிவுகள் எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுக்கு பெஸ்டான ரிசல்ட் கொடுக்கற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்துருது. இதே அங்க குரு வக்ரம் இல்லாம இருந்ததுன்னா அப்ப கடன் வாங்கிருந்தீங்கன்னா சிக்கியிருப்பீங்க. அப்ப உங்களுடைய பிளானு திட்டம் எல்லாமே சொதப்பி இருக்கும். இப்ப குரு வக்ரமா இருக்கிறாரு, துணிஞ்சு வாங்கலாம், துணிஞ்சு செய்யலாம். பொருளாதார ரீதியான நல்ல நாலேஜை உங்களுக்கு கொடுத்துருவாரு. கடன் எப்படி வாங்கணும், எங்க வாங்கணும், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், என்ன எல்லா பிங்கர் பிரிண்ட்ல வச்சிருப்பீங்க. அந்த நாலேஜ் எல்லாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. உடல் தொந்தரவுகள் ஏதாவது இருக்கு, அதுக்காக மருத்துவம் பார்த்துட்டு இருக்கோம், அந்த உடல் தொந்தரவுகள் சரியாகவே இல்ல, மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்ற பயம் இருந்ததுன்னா இனிமேல் அந்த அதிகரிப்பு அப்படிங்கிறது இருக்காது. உடல் தொந்தரவுகள் அதிகரிக்காது, ஒன்னும் குறையும், இல்லைன்னா அதிகரிக்காம அதே சமநிலையில் இருந்துடும். அப்போ உடல் ரீதியாக பிரச்சனைகள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் தான் அதிகம், மேலும் அதிகரிக்காத, பயப்பட வேண்டாம். உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பா பார்க்கப்படுது. குறிப்பு இங்க என்ன அப்படின்னா, துளாராசி என்பர்கள் முடிந்த அளவு வாயை கண்ட்ரோல் பண்ணணும். வாய கண்ட்ரோல் பண்ண துலாத்திற்கு எப்பவுமே தனக்கு வரக்கூடிய உடல் நோய்களுக்கு தானே காரணமாகிறார். அதை சரி செய்யணும் அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட்டை தவிர்த்துருங்க, வெளி உணவுகளை தவிர்த்துருங்க, பேக்கரி ஐட்டங்களை சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவு வீட்டில் சமைத்த உணவுகளை சாப்பிடுங்க. நீங்க காய்கறி பழம் சாப்பிடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, டயட் எடுங்க அப்படிலாம் சொல்லல. வெளி உணவுகளை தவிர்த்துக்குங்க, முடிஞ்ச அளவு வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, போதுமானது. ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. கவனம். உணவை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க, உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். மூணாவதா, வேலைக்காக முயற்சி செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் சொந்த இடத்துல கிடையாது, ஆனா வெளியூர் வெளிமாநிலத்துல வேலை கிடைப்பதற்குண்டான யோகத்தை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். வேலை கிடைச்சிடும், நல்ல வேலையாவே இருக்கும், அதுல நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய நல்ல வேலையாவே இருக்கும். ஆனா சொந்த இடத்தை விட்டு, உறவுகளை விட்டு, தாய் தந்தையரை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு அமைப்புகளுக்குள்ளதான் வேலை கிடைக்கும். தனிமையோடு வேலை கிடைக்கும். அதுதான் இந்த குரு தரக்கூடிய ஒரு நெகட்டிவான விஷயமும் கூட. புது முயற்சிகள் எது செய்தாலும் நெகட்டிவா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற காலம் தாண்டி என்ன முயற்சி செய்தாலும் அது நம்மளுக்கு சாதகமா மாறுது அப்படிங்கறத உணர வச்சிடும். என்ன முயற்சி செய்தாலும் சாதகமா மாறும் அப்படிங்கிறத உணர வச்சிடும். சில நேரங்கள்ல உங்களுடைய இளைய சகோதரம் யாராவது இருக்காங்கன்னா அந்த இளைய சகோதரத்துக்கு விபத்து கண்டங்கள் வருவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது இந்த வக்ரகுரு. இப்போ இந்த காலகட்டம் உங்களுடைய இளைய சகோதரம் தனித்தோ கும்பலாகவோ வெளியில போக வர பிடிக்க அந்த மாதிரி அமைப்புகள்ல தவிர்த்துக்கிறது நல்லது. முடிந்த அளவு நீண்ட தூர பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது சொல்லுது. சரி, இளைய சகோதரத்துக்கு மட்டும்தான் இந்த நிலைமையா சார் அப்படின்னா உங்களுடைய மாமனார் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுக்கும் தொந்தரவுகள் இருக்கு. ஆனா இந்த காலகட்டம் நீங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போறது கிடையாது. உங்களுடைய அறிவுரைகளை கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சதுதான் செய்யணும்னு நினைப்பாங்க. அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால் நினைப்பாங்க. முயல் நீந்திட்டே போகுதுன்னு சொல்ற அளவுக்கு கூட இப்போ நீங்க பார்க்க முடியும் இந்த உறவுகள்ல. ஸோ கொஞ்சம் சொல்ல வேண்டியது உங்க கடமை சொல்லிடுங்க அப்படிங்கிறத நான் எடுத்து சொல்றேன். கண்டிப்பா அவங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கும். ஓகே, ஸோ இதெல்லாமே இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னும் சொல்ல போனா 8ஆம் இடத்துல குரு வக்ரமாகிறதுனால எல்ஐசி, இன்சூரன்ஸ், பிஎஃப்இஎஸ்ஐ, அதே போல கிராஜுவிட்டி, பென்ஷன் அமௌண்ட், இன்னொருத்தங்கிட்ட கொடுத்த பணம் நம்மளுக்கு கிடைக்காம இருந்துட்டு இருக்கு. ரொம்ப நாளா வட்டியும் கொடுக்கல, அசலையும் கொடுக்காம ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எந்த அமைப்புகள்ல இருந்தாலும் இந்த பணம் திடீரென்று உங்களை வந்தடையக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. அதே போல 3ஆம் இடம் அப்படிங்கிற
எண்ணி எழுத்து பேப்பர் சம்பந்தமான விஷயங்கள். 8ஆம் இடம் அப்படிங்கிற அதிர்ஷ்டம். அப்போ லாட்ரி, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல லாபம், இதெல்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஷார்ட் டைமா லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? இப்ப குரு வக்ர காலத்தை துளாராசி என்பர்கள் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ல, அதே போல லாட்ரி எடுக்கிறது, பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கக்கூடிய துலாத்திற்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலையை சொல்லுது. குறிப்பு இங்க என்ன அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்துல குருவினுடைய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும், அல்லது குருவினுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்ல ஏதாவது கிரகம் நின்று தசாபுத்தி நடத்தணும். சரியா? இந்த தசாபுத்தி அந்தரங்கள் இல்லாம அந்த நல்ல அதிர்ஷ்டம், யோகம், திடீர் அதிர்ஷ்டங்கள், லாட்ரி யோகம், ஷேர் மார்க்கெட்ல பணம் அதிகமா சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. சுய ஜாதகத்தை ஒரு தடவை ஆய்வு பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு சப்போஸ் அப்படி இருந்ததுன்னா கட்டாயம் உண்டு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஓகே. அதே போல அந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பாக்குறாரு. நல்ல தூக்கம் வருங்க. கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யம் ஏற்படும். உடல் ரீதியான ஒற்றுமை ஏற்படுறதுக்குள்ள வாய்ப்புகளை சொல்லுது. எவ்வளவு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிடுவீங்க. வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டு பயணம், அது சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான முயற்சி, விசா கிடைக்க மாட்டேது, அப்படி இப்படின்னு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீரும். கடல் தாண்டி பயணிக்கக்கூடிய யோகத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறைவதை நம்மளால் பார்க்க முடியும். தந்தையினுடைய பெயரில் இருந்து வந்த சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அவங்க கொஞ்சம் நல்லாவே மாற்றம் அடைஞ்சிருவாங்க. சோ இது நல்ல விஷயம். 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய நன்மைக்காக சில சுப செலவுகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும். உங்களுடைய வளர்ச்சிக்காக, உங்களுடைய நன்மைக்காக சுப செலவுகளை செய்வீர்கள். செலவு ஆனா கண்டிப்பா உண்டு. எந்த அளவுக்கு செலவு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு வருமானமும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். இல்ல மாற்றம் இல்லை. பாருங்க, குருவினுடைய பார்வை உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு உள்ளது, குடும்பஸ்தானத்திற்கு. திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் ஆவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தருகிறது. குடும்பம் அமையலைன்னா குடும்பம் அமைஞ்சிடும். ஆல்ரெடி குடும்பம் இருக்கு சாமி, நான் பிரிஞ்சிருக்குது, செதஞ்சிருக்குது, பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்குன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்த குரு பகவான் தீர்க்கிறதுக்கு உண்டான வழியை செய்ய போறார். வருமானம் இல்லாம வருமானத்துக்காக ஏங்கிட்டு இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல வேலையும், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கணும் ஆனா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல சன்மானம் கிடைக்கும், நல்ல காசு பணத்தை சேமிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் உண்டு. இந்த குரு பகவான் மகர குரு 2ஆம் இடத்தை பாக்குறதுனால இந்த காலகட்டம் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. நான் அதை செஞ்சிருவோனாக்கும், இதை செஞ்சிருவோனாக்கும், கோபத்திலையும் சரி பாசத்திலையும் சரி வாக்கு கொடுத்துட வேண்டாம். ஏன்னா அது உங்களால செய்ய முடியாம போயிடும். பின்னாட்கள்ல அது பெரிய ஒரு லோடா நம்மளுக்கு நிற்கும். நம்மளுடைய காரியங்களை அதை தடுக்கும். வாக்கு கொடுக்காதீங்க. அதே போல யாரையும் திட்டி சபிக்காதீங்க. குழந்தைகளை கூட கோபத்துல 4 வாரத்தை திட்டி சபிச்சிட வேண்டாம். அது நல்லதல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்கள் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. கெட்ட பழக்க வழக்கங்கள் அதனால சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டு அதுல இருந்து நம்ம நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. குரு பாடம் கற்பிச்சுதான் வெளியே கொண்டு வருவார், வக்ர குரு. அப்போ தொந்தரவுகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அந்த கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டு சுத்தமா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள உங்களை எடுத்துட்டு வருவார். சோ இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அதே போல குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வு நடப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களுடைய தலைமையின் கீழே அது சுப நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்ல நீங்க பேக் எண்ட்ல எக்கனாமிக்கலா சப்போர்ட் பண்ணுவீங்க. சரிங்களா? சோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் சொல்லுது. குடும்பத்துக்குள்ள ஒரு புது உறவு வருவதற்குண்டான வாய்ப்பு. ஒரு மீன் தொட்டி வாங்கி வைக்கலாம், ஒரு புதுசா ஒரு பொமேரியன் வாங்கலாம், ஒரு நாய்க்குட்டி வாங்கலாம். சோ அந்த மாதிரி புது உறவுகள் குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தருது. அதே போல குருவினுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்குது. அப்போ 2ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் குருவின் பார்வை இருக்கிறதுனால படிப்புல எந்த விதமான பிரச்சனைகளும் இது ஏற்படுத்த போறது கிடையாது. குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. அதே போல விளையாட்டுலயும் ஆர்வம் இருக்கும், நல்லா விளையாடவும் செய்வாங்க. அதுல ஒன்றும் தொந்தரவுகள் இல்லை. அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமா மேலோங்குவதை பார்க்க முடியும். உணவு கட்டுப்பாடு கட்டாயம் தேவை அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்கிறது. வீடு, வண்டி, வாகனம், நிலம், சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. தாயாருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது. உறவுகள் கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னா, தாயார்
அதே போல இரண்டாம் பட்சமா உங்களுடைய இளைய சகோதரன், தாய்மாமன், இந்த 3 உறவுகளும் உங்களுக்கு எகென்ஸ்டா செயல்பட போறாங்க. உங்களுடைய கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிச்சுட்டே இருக்க போறாங்க. உங்களோட ஒட்டி உறவாட விரும்ப மாட்டாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்குவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்க. ஸோ இது மட்டும் போதுமானது. துலா ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நிறைய காத்துட்டு இருக்குது இந்த குரு வக்ரத்தால. அதை அனைத்தையும் நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா சின்ன வழிபாடு இருக்குது, அதை செய்யுங்க. முருகன் கோவில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு 2 நெய்தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க. உங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடிய முருகன் கோயிலே போதுமானது. நல்ல பலனை உங்களுக்கு இந்த வழிபாடு ஏற்படுத்தி தரும். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.